தம்பி, நாளைக்கு பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள் மாத்திரம் இல்லை, 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த துக்ககரமான சம்பவம், அதே நாள், அதே பௌர்ணமி நாள், அந்த நாள் இப்போ திரும்ப வருது. அதே நாள். வாங்கம்மா, பார்த்து இறங்கம்மா. இதான் நீ வாழ போற வீடு. ரொம்ப அமைதியா இருக்குங்க. வா, கொடுங்க தம்பி, கொண்டாங்கம்மா. இங்கே டைனிங் ஹால், அங்க ஒரு பெரிய கிச்சன், இங்க ஒரு பெரிய ரூம். வா, வெளியில பார்க்கலாம். தன்னோட அப்பா அம்மாவை விட்டு நான் தான் அவளுடைய எதிர்காலம்னு என்னை நம்பி வந்த யாழ்னியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இந்த வீடெல்லாம் அவளுக்காக வாங்கினேன். அதை பார்த்து அவள் நிறைய சந்தோஷப்படுவா, தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வான்னு நினச்சேன். அதே மாதிரி தான் அவளுடைய முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷம் எனக்கு பட்டது. ஆனால் உண்மையிலேயே அவள் சந்தோஷப்படலைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சூப்பராக இருக்கு மாமா. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா இடத்துலையும் உன் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாண்ணா. வா. அன்னைக்கு எங்கள் திருமண நாள்லேருந்து இந்த உலகத்திலேயே அதிகமான சந்தோஷத்தோடு வாழ போகிற தம்பதிகள் நாங்கள் தான். எங்களை சுற்றி எந்த தொந்தரவும் இல்லைன்னு நினச்சி தான் அந்த வீட்டில் வாழ்க்கையை தொடங்கணும். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே அமையலை. எல்லாமே எதிர்விளைவுகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கு ஒரு வகையில் காரணம் நான் தான். ஆனால் அது இவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல. வா, மேலே பார்க்கலாம். இங்கே எல்லா வசதியும் இருக்கு, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். என்ன, வேற உறவுகள்னு யாரும் கிடையாது. அதனால ஒன்றும் பரவாயில்ல. பணம் இருந்தால் எல்லா கூட்டமும் வந்து சேரும். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன். பணம், கோடி கோடியா பணம், நிமிஷத்துக்கு நிமிஷம் பணம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டேன். இனியும் ஒவ்வொரு நிமிஷம் பணம் சம்பாதிக்கிறது தான் என் குறிக்கோள். பணம் தானே மனுஷனை ஏற்றத்தாளோட பார்க்க வைக்குது. உங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான். நான் எங்க அப்பாவும் சேர்ந்து தான தர்மம் பண்றோம்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அது உண்மைதான். சாகுற வரைக்கும் பணம் சம்பாதிப்பேன். பணம் தான் பிரதானம். அதை நிறைய சம்பாதிக்கிறேன். அதனால மனுஷங்க என் பின்னாடி ஓடி வருவாங்க. ஆமா, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, நான் சம்பாதிக்கிற எல்லா பணமும் உனக்கு தான். நீ ஒரு மகாராணி மாதிரி வாழலாம். உனக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். இது எல்லாமே உனக்கு தான். இனிமே நான் சம்பாதிக்க போறதும் உனக்கு தான். எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன? இவ்வளவு பணம் வேண்டாம். ஏன்? அது நம்ம வாழ்க்கையை பாழாக்கிடும். என்ன சொல்ற நீ? இந்த பணத்தினாலதான் உங்க வீடு ஜப்தியாச்சு. இதே பணத்துக்காக நீங்க எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப எங்க அப்பா உங்களை அவமானப்படுத்தி அனுப்பினாரு. இப்ப நீங்களும் எங்க அப்பா மாதிரி பண வெறி பிடிச்ச அலையறீங்க. வேண்டாம் மாமா, வேண்டாம்.
நான் இது வரைக்கும் வெள்ளந்தியான மாமாவை தான் பார்த்திருக்கேன். எனக்கு அவர் தான் வேணும். இந்த பணம் வேண்டாம் மாமா, இந்த வீடு கூட வேண்டாம், ஒரு குடிசை போதும். ஏதோ கொஞ்சமா சாப்பிடுற செலவுக்கு மட்டும் பணம் போதும் மாமா. நீ புரியாம பேசிட்டு இருக்க. பணம் இல்லாம நம்ம இங்க வாழ முடியாது. பணத்துக்காக மட்டும் வாழ முடியாது, அத புரிஞ்சுக்கோங்க மாமா. என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா நம்ம வாழ்க்கைக்கு? உங்க இழப்பு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் மாமா தெரியாது. விதவிதமான மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி நிறுத்தி என்ன பாடா படுத்தினார். எவ்வளவு அடி, எவ்வளவு உத, உங்களுக்கு தெரியாது மாமா. என்னோட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் பணம் பணம், அவ்வளவுதான். பணத்தை கட்டிக்கிட்டு ஆழ வேண்டியதான். இதை பாரு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். எல்லாமே நான் உனக்காத்தான். இதை பாரு, நான் சொன்னதை நீ சரியா எதுவும் பேசாதீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். மாமா மாமா, என்ன? அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வரீங்களா? கோயிலுக்கா? இப்போ சரி, நீ வேணா கார் எடுத்துட்டு போ, டிரைவர் அரேஞ்ச் பண்றேன். எனக்கு பிசினஸ் விஷயமா வேலை இருக்கே. என்ன மாமா நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டீங்களா? சரி சரி, கோச்சுக்காத, வரேன். நான் போய் 5 நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துடுறேன். மாமா ஒரு நிமிஷம் இருங்க, கல்யாண புடவை கட்டிக்கிட்டு வந்துடுறேன். சொல்லுவேல. அப்படியா? இப்போ வந்திருக்காங்களா? சரி, ஓகே, சரி. அது ஈவினிங் பார்க்கலாம்ல? அப்படியா? இப்பயே பார்க்கணுமாமா? அப்படியா? நாளைக்கே போயிடுவாங்களா ஊருக்கு? சரி, நான் கிளம்பி வரேன். ஓகே மாமா, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? யாழ்னி, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஃபோன் வந்தது. ஃபாரின்லேருந்து கிளைண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஒரு 1/2 அன் அவர் நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? இல்லை, நீ இப்படி கிளம்புனதோட அப்படியே ரெடியாரு. நான் 1/2 அன் அவரில் வந்துடுறேன். என்ன? சீக்கிரமா வந்துடுறேன். அன்னைக்கு கோயிலுக்கு போகணுங்கிற யாழினியோட அந்த சின்ன ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியல. நான் போன இடத்துல எனக்கு வேலையோட பிரச்சனையின் காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாவம், நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்த யாழினி நான் வரலேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஏமாற்றம் அடைச்சிட்டான். அன்னைக்கு பகல் பொழுதும் போய் இரவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்காக காத்துக்கிட்டு இருந்த யாழினி நான் வராமல் போகவே அப்படியே தூங்கி போயிட்டா.
யாழ்னி, நாளுக்கு நாள் யாழினோட தனிமை அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அவ தனியா இருந்த அந்த ஒவ்வொரு வினாடிகளும் அவளுக்கு ஒரு நரகமா தான் இருந்திருக்கு. ஆனா நான் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம பணம் தேடி அலைய ஆரம்பிச்சேன். அவ 2 முறை எனக்கு சொன்னப்போ கூட அதை நான் பெருசா எடுத்துக்கல. அவ அதெல்லாம் பழகிப்பான்னு தான் நான் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் கூட நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு அதை யாழினிட்ட காட்டி அவளை சந்தோஷப்படுத்த நினைச்சு வேகமா ஓடி வந்தேன். அன்னைக்கு நான் அவட்ட காமிக்க போற அந்த பணம் அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நினைச்சு வந்த எனக்கு அவ பேசிய பேச்சுகள், அவ நடந்துகிட்ட விதம் நான் எதிர்பாராதது. யாழ்னி, இங்க வந்துட்டியா? உள்ள இருப்பேன்னு நினைச்சேன். இது என்ன தெரியுமா? பார்த்தேல்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு? பார்த்தேல்ல? இது எல்லாமே உனக்கு ஒரே நாள் பிசினஸ்ல நான் சம்பாதிச்சது. பொறுப்பு இல்லாதவனா, பணம் சம்பாதிக்க தெரியாதவனா, எவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்துறேன். ஏன் உங்க அப்பா? குறைஞ்சது இனிமே கோடி கோடியா மட்டும்தான் நான் சம்பாதிப்பேன். அது மட்டும்தான் என் நோக்கமா இருக்கும். எந்த பணம் இல்லைன்னு நாங்கள் தோத்தமோ அந்த பணத்தை நான் ஜெயிச்சிட்டேன். சொத்து சுகம் உறவுகள் எல்லாமே என்னை விட்டு போன பிறகும் நான் தான் முக்கியம்னு வந்தவன் நீ. உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். இந்த பணம் எல்லாமே உனக்கு தான். இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணி எதை வேணாலும் வாங்கிக்கோ. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பணத்தால வாங்க முடியாதது நிறைய இருக்கு மாமா. அன்பு, சந்தோஷம், காதல், யாழினி, இதெல்லாம் பணத்தால வாங்க முடியாது மாமா. எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். இதெல்லாம் வேணும்னா எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும். இதப்பா, உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு எந்த விதத்திலையும் குறையல. அதை நீ நம்பணும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த உலகத்திலே பெரிய கொடுமை எது தெரியுமா? தனிமைதான். இவ்வளவு பெரிய வீட்டுல யாருமே இல்லாம நான் தனியா தவிக்கிறேன் மாமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாமா, இங்க பாருங்க, நான் உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் என் உறவுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஆனா நம்ம சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இந்த பணம் இருக்கே. நான் பாசத்தை தேடி உங்க பின்னால ஓடி வரேன் மாமா. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம பணத்தை தேடி ஓடுறீங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பணமே வாழ்க்கை இல்ல மாமா. எனக்கு பயமா இருக்கு. எங்க இந்த பணம் நம்ம பாசத்துக்கு வாழ்க்கைக்கு இடைஞ்சலாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. தபார், இந்த உலகம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தோட மூலதனமே பணம் தான். அந்த பணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க இங்க மரியாதை இல்லை. சம்பாதிக்க தெரியாதவனா, இருக்கிறத காப்பாத்திக்க தெரியாதவனா, என் வாழ்க்கையை நான் தொலைச்சது போதும். பணம் இல்லாம போனதுனால தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை இழந்தோம். தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா, நண்பனுக்கு நண்பனா இருந்த எங்க அப்பாவை இழந்தேன். எங்க குடும்பத்தோட மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்தோம். இந்த பணம் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன்ல. இல்லாம போனதுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. சொல்லியா நீ பணம் சம்பாதிக்கிறது ஒரு தப்பா? எங்க அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணாரு. சேர்த்து வச்சு அந்த புண்ணியம் காப்பாத்து நினைச்சேன், காப்பாத்தல.
வாழ வச்ச உறவுகள் கை கொடுக்கும்னு நினைச்சேன். கை கொடுக்கல, கலங்கி போய் நின்னதுதான் மிச்சம். இனி பணம் இல்லைன்னு நான் எதுக்கும் பயந்துடக்கூடாது. நான் சம்பாதிக்கிற பார்த்து அந்த பணம் பயப்படணும். அதான் என் லட்சியம். என்னை அலட்சியப்படுத்த இந்த உலகத்துக்கு முன்னாடி இன்னும் கோடி கோடியா பணம் சம்பாதிப்பேன். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், காட்டுவேன். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் உனக்கு தெரியல? அது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். பணம் தான் முக்கியம், பணம் மட்டும் தான் முக்கியம். அதை சம்பாதிக்கிறதா என் குறிக்கோள். மாமா, பணம் இல்லாம தாத்தாவையும் வீட்டையும் நீங்க இழந்தீங்க. ஆனா பணம் பணம்னு பணம் பின்னால போய் என்னை இழந்துடாதீங்க மாமா. பணம் தேவைக்கு தான், வாழ்க்கைக்கு இல்ல. போதும் மாமா, இந்த பணம் போதும். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சும்மா, இந்த சம்பாதிக்கலாம் சும்மா. இன்னும் நிறைய சம்பாதிக்கும், இதை விட லட்சம் மடங்கு சம்பாதிக்கும். அதான் என் லட்சியம். புரியுதா? அதை பார்த்து உலகமே ஆச்சரியம். இதப்பா, பணத்தையும் பாசத்தையும் போட்டு குழப்பிக்காத. அது வேற, இது வேற. இதை பாரு, இப்ப இருக்கிற பாசம் கூட பணம் இல்லைன்னு வச்சுக்க, திசை மாறி போயிடும். இல்லம்மா, என் பாசம் என்னைக்குமே திசை மாறி போகாது. நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, என் மனசு உங்களையே தான் தேடிக்கிட்டு இருக்கும். பணம் உறவுகளை பிரிச்சிரும் மாமா, புரிஞ்சுக்கோங்க. ஏய், சொன்னா புரியாது உனக்கு? எத்தனை தடவை சொல்ற? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. இந்த விஷயத்துல தலையிட, புரியுதா? எப்ப பாரு தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு பணம் வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாம் தன்னால வந்து உட்காந்துருமா? பணம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருக்கோம். ஏன் உங்க அப்பாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு? இதெல்லாம் மறந்துட்டியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன பண்ணுது? வா, டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன். அன்னைக்கு தான் நாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போன நாள். அது வரைக்கும் எனக்கும் யாழ்னிக்கு இருந்த ஒரு சின்ன நெருடல், ஏதோ ஒரு குழப்பம், எல்லாமே தீர்ந்துட்ட மாதிரி அவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்க குழந்தையோட வரவுக்காக நாங்க காத்திருக்க ஆரம்பிச்சோம். அந்த சந்தோஷம் தான் எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். குட் மார்னிங். மாமா பிஸ்னஸ்னு அடிக்கடி வெளியே போயிடுறாரா? என் கூட நீங்களாம் தானே இருக்கீங்க. ஸோ நீங்களாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூட நான் நாட்கணக்கா வாரக்கணக்கா வெளியூர் போய் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அங்கேருந்த மரம் செடி கொடியெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி யாழினி அந்த மரங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா.
அந்த மரங்களும் அவள்கிட்ட பேசுகிற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு. சூப்பரா ஒரு குட் நியூஸ். அவள் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைய அந்த மரங்களும் சரி செடிகளும் சரி சந்தோஷமாக வரவேற்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். அது ஒன்று தான் அவளை அப்போ உயிர்ப்போட வச்சிருந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு புது ஃப்ரெண்ட் வர போறாங்க. அந்த இயற்கையோடு அவள் பேசுறது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அவள் நினைச்சாலும் மனோரீதியாக பார்க்குறப்போ அது அவன் மனசுக்குள்ளே ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றிடங்கிறது தான் உண்மை. என்ன பாக்குறீங்க? அது கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறீங்களா? எனக்கே தெரியாதுப்பா. நானும் அவங்களுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்ன ஹாப்பி தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வந்து நிறைய விளையாடுவாங்க. அன்னைக்கு தான் அவ தன்னந்தனியா நின்று பேசிட்டு இருக்கத நான் முதல் முறையா கவனிச்சேன். ஆரம்பத்தில் அவ ஏதோ இயற்கையை ரசிச்சு தான் அப்படி பேசிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஆனா போக போக அவளுக்கு அது மன ரீதியான ஒரு வியாதியை ஏற்படுத்தணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா? எனக்கும் தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மாமாவா? நான் யாரும் நினைச்சு பயந்தே போயிட்டேன். அம்மா, இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். இங்க யாரும் இல்லையே. என்ன மாமா, இவ்ளோ பேர் இருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்றீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? தோ இங்க இருக்கிற மரம் செடி கொடி இவங்கெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன அடிக்கடி தனியா விட்டுட்டு போயிடுறீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். இப்ப கூட இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்படி வாயே வா. மாமா, இன்னைக்காவது என் கூட இருப்பீங்கல்ல? இல்லை, அதை பற்றி பேச தான் உனக்கு கூப்பிட்ட. ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஒன்று வந்திருக்கு. தேனிக்கு பக்கத்தில் ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸ். அதுக்கு உடனே நான் போயாகணும். உடனே திரும்பி வந்துடுறேன். என்ன இன்னைக்காவது என் கூட இருப்பீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். இதோ பார், நான் எதிர்பாராவத்தில் பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு. இது மட்டும் முடிஞ்ச பெரிய லாபம் கிடைக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்று நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். சீக்கிரம் வந்துடுறேன், புரியுதா? பத்திரமா இருக்கணும். வரவா? அன்னைக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு போனேன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். அன்னைக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி பல முறை நடந்து போச்சு. அதெல்லாம் யாழினி பொறுத்துக்குவா, நிறைய பணம் சம்பாதிச்ச பிறகு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கும் யாழினிக்கு இடையே மன ரீதியான இடைவெளியை மட்டும் இல்லாமல் அவளுக்கு மன ரீதியான சில நோய்களை உருவாக்குற அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறுச்சு. உச்சக்கட்டமாக நாங்கள் எதிர்பாராத விதத்தில் அன்னைக்கு ஒரு நாள், அந்த நாளை மறக்கவே முடியாது. அது ஏற்படுத்தின அந்த மன கஷ்டத்தை இன்னைக்கு யோசிச்சாலும் அது பகீருன்னு இருக்கும். அந்த நாளும் வந்து சேர்ந்தது. நிறைமாத கர்ப்பிணியா யாழினி இருந்த நேரம் அது. அந்த நேரத்துலையும் நான் பிஸ்னஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இது கம்பம் பக்கத்தில் 100 ஏக்கர் இடம். இது மட்டும் நம்ம கரெக்டாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ப்ராஃபிட்டாக பார்த்தரலாம். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எப்படியும் பார்ட்டி நாளைக்கு கம்பத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, பெரிய ப்ராஃபிட்டாக அமைஞ்சிரும். அடுத்த மாதிரி இதோட பெருசாக பார்க்கலாம்.
ஏம்மா இவ்வளவு சிரமப்படுறீங்க? என்ன கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன். பரவாயில்ல. இந்தாங்க மாமா. நீ உட்கார். யாழினி, என்னாச்சு? இல்ல மாமா, பெயின் வர மாதிரி இருக்கு. பெயின் இப்போ எப்படி வரும்? டாக்டர் 10 நாள் கழிச்சு தானே டேட் சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் டைம் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. அடுத்த நாள் நான் எதிர்பார்க்காதது நடந்து போயிருச்சு.